எனக்கு அண்ணன் இருக்கின்றாரே அண்ணனை பார்க்க வேண்டும். என்ன வயதாகி விட்டது? சின்ன பொண்ணு தானே. காலத்துல ஒரு ஆடவனை பார்த்து அண்ணா காலம் மடையேறக்கூடாது. அதனால உனக்கு தான் திருமணம். கண்ணி இருக்க காலம் மழை இறக்கூடாதுன்னு சொன்னது அந்த காலம். அந்த காலம் இப்ப நான் சொல்றேன்னா உனக்கு ஒரு குழந்தை பிறக்கட்டும். முதல்ல எனக்கு திருமணம் நடக்கணும். எனக்கு ஒரு ஆண் மகன் பிறக்கணும். அவன் வளர்ந்து ஆளாடோட அவனுக்கு திருமணம் சரிதா? அதுக்குள்ளே உனக்கு வயதாகி விடுமா? எனக்கு என்ன இருக்கு? எனக்கு தேவையான பிள்ளைதான் வேணும். வேற யாரும் வேண்டாம்.
எப்படி என்ன வளர்த்தியோ அதே மாதிரி உன் பிள்ளை என்ன பார்த்துப்பான். சரியா? அப்படி நம்மளுக்கு திருமண ஆசை கிடையாது. சரி, உனக்கு திருமண ஆசை நம்முடைய அத்தை வகை அப்படியா? அண்ணா, இதை பார்த்தாயா? அதை வளர்ந்த பெரிய குலைக்கரை இருக்குல்லவா? அந்த குலைக்கரையில போய் நான் ஆடி பாடி குளக்கரைக்கு போறியா? இந்த காலத்து பசங்க நம்ப முடியலமா? பாடசாலைக்கு போறாங்க இல்லையோ, பொறுத்த நிறைய ஏறி வந்து ஆத்துல அண்ணா, யாரு எங்க இருந்தா எனக்கு என்ன இருக்கு? அதடா. நீ அப்படியே வச்சிருக்கேன். ஏன் அண்ணன் தங்கி ஆயிட்டு இருந்தாலும் நாங்க கூலி வேலைக்கு போவோம். எல்லாம் நிறைந்தது இந்த சத்தியபுரி நாட்டை தன்னுடைய கல்வியப்படி இமையை காத்து சத்தியசீல மன்னனுக்கு ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகனாக பிறந்து ஆனந்தன் சிறப்போடு வாழ்ந்து வருகிறது. அப்படி இருந்தாலும் பட்டப்படிப்புகளை முடித்து தாயகம் வந்துவிட்டு என்னுடைய தாய் தந்தை சந்திப்பதற்கு முன்னதாக என்னுடைய தாய்நாட்டை ஆடி பாடி வாழ்வியே எனது நாடக மேடை வாத்தி பாடுவேன் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம் வாழ்வியே எனது நாடக மேடை வாத்தி பாடுவேன் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம் வந்திருக்கின்றாய் வாடாமா அதோ தெரிகின்றதே கானகா அந்த கானகத்தின் வழியாக வந்து உன் உயிரை என் களத்தில் இருக்கக்கூடிய பட்டாரியால் மறிக்கின்றேன். லட்சியம் இதுவே லட்சியம் பாடியே எனது நாடக மேடை வாத்தி பாடுவேன் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம். தம்பி லைவ் போயிருந்தா வேண்டாம் பெருமை சொல்லுவாங்க லைவ் பாக்குறீங்கன்னா புரியுமா?
கானகத்து வழியாக குறுக்கோயிலே செல்கின்றான். நீ எங்க சென்றாலும் விட போவதே கிடையாது. வீட்டிலிருந்து வரண்டா. இன்னும் மண்ணும் இருக்கிற வரைக்கும் நாடகம் அடியாது. வீரக்களத்தில் இருக்கிறவாளும் போருக்கு தயங்காது. ஆடவம் கொண்ட மனிதனின் வாழ்க்கை நிரந்தரமாகாது. லட்சியம் இதுவே லட்சியம். லட்சியம் இதுவே லட்சியம். என்ன கொலை கொலைன்னு கத்தின்னு வர? என்ன இந்த வாய கொலையா இல்ல தென்னங்கொலையா? என்ன கொலை? அந்த கொலை இல்லைங்க, ஒன்ன கொலை பண்ண வந்தாங்க பின்னாடி. என்ன கொலை பண்ண வந்தானா? ஆமாங்க. நான் யாரு எவரு என்னையா கொலை பண்ண? இந்த நாட்டு மன்னனின் மகன், நாட்டை ஆள பிறந்த இளவரசன் நான். என்னையவன் கொல்லுவான்? என்னங்க நீங்க யாரு எவனு எனக்கு தெரியாது. ஆனா உன் பின்புறம் உன்னை கொல்ல போக வந்தாங்க. இந்த அடர்ந்த கானகத்தில் நானும் அழகான வாலிபன். இதுதான் நேரன்னு பயன்படுத்தி நீ என்ன கொல்ல வந்தான்னு சொல்லிட்டு என்ன அசாது லவ் பண்ணலான்னு பாக்குறியா? கேட்டீங்கயா, இது மன்மதா மூஞ்ச பத்தி நல்லா முருங்கா மாதிரி இருக்கா. எனக்கு எனக்கு பார்த்த உடனே நான் மலக்கிட்டேன். வளர்க்க வந்தாங்கய்யா. அதை நான் எப்படி நம்புவது? எப்படி நம்புவதா? இதை பாருங்க, இததான் எடுத்துட்டு வந்தாங்க குத்துறதுக்குள்ள. இல்லையா? ஆமாங்க. அடாடாடாடாடா. பாத்தியா, ஆமா. எவ்வளவு வச்சிருக்கேன். பெண்ணே, நீ முதலில் கூறினாய், ஆனால் நான் நம்பவில்லை. என்னை குத்த வந்தான், இந்த கட்டாரியால் குத்த வந்தான், அதை நீ பார்த்து விட்டாய். பார்த்துட்டீங்க. அதனாலதான் கொலை கொலைன்னு ஆமா கத்துறேன். ஆமா ஆமா. வேலை ஒண்ணு உன் மேல எனக்கு எதுவும் தெரியாது. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிறேன். ஆமா, பின்ன சரி. நல்ல நேரத்துல ஓடி வந்து ஏய், என் உயிரையே காப்பாத்திட்ட. ஆமா. உயிரை காப்பாத்திய உனக்கு ஐயா. பரிசு தர வேண்டாம்? பரிசா? எனக்கு ஏங்க எனக்கு பரிசு வேணாம், ஒண்ணு வேணாம். எங்க அண்ணன் என்ன தேடிட்டு இருப்பாரு. நான் வீட்டுக்கு போகணும். நான் வரேன். ஆண்கள் கொடுக்கக்கூடிய பரிசை பெண்கள் கனிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதாண்டி ஆம்பளை பொம்பளைக்குள்ள கட்டுமானம் எல்லாம் நான் வரும். கொலை கொலைன்னு சொன்ன உடனே இவரை பார்த்து நான் மணங்கிட்டு முன்னாடியே சொல்லிட்டேன். இவருக்கு குடிக்கிற பரிசை வாங்கிட்டா போதும். எனக்கு தாங்க நீ சொந்தம் சொல்லுவேன். மூஞ்ச பத்தியா மூஞ்சிய ஏங்க எனக்கு எதுவும் வேண்டாங்க. எங்க அண்ணன் தேடுவாரு. என்னங்க பரிசு தரேன்னு சொன்னேன். பரிசா? பரிசு எப்படியாப்பட்ட ஏங்க பரிசு? எனக்கு வேணும்னாதான் நான் கேட்பேன். எனக்கு வேணும்னு பரிசு ஒண்ணு எங்க நான் கேட்கணும். சரி சரி, அப்படி என்னதான் நீ கொடுக்க போற? என்ன பரிசு அது சொல்லிதான் தொலைங்க. எங்க அண்ணன் எனக்காக வெயிட் பண்ணிருப்பாரு. நம்ம சாப்பாடு போடுங்க அண்ணனுக்கு. ஒரே அடி அடிப்பேன். எல்லா ஊட்டி அண்ணன் 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 எல்லாருமே போயிட்டா. எங்களை மாதிரி வாலிபெல்லாம் எங்க போச்சு? என்னடா போய் முட்டிங்க. தக்க நேரத்தில் ஓடி வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றி உனக்கு பரிசு தர போகின்றேன். என்னதுமா? என்னங்க பரிசு? என்ன பரிசு தெரியுமா? உயிரை காப்பாற்றிய உனக்கு எனக்கு முன்னாடியே சொன்னா நான் நின்னுக்க பாருங்க. இப்ப இவரு வந்து என்ன வேணா நீ யாரு? எவரு? நீ மாமனா மச்சானா சொந்தமா பந்தமா? யார் யாரு? நான் வந்து உன்னை திருமணம் செய்துக்கணுமா? ஆசைப்படுங்க. முடியாது முடியாது முடியாது. எனக்காக யாருன்னு காத்திருப்பாரு. மாமனா மச்சானா கேக்குறிய? ஒருத்தர் பார்க்கணும், காதலிக்கணும், பேசணும், அப்புறம் கல்யாணம் பண்ணணும். அப்புறமேட்டு தான் நீ மாமா மச்சான் வரவெல்லாம் வளரும். நீ யார் எவருன்னு தெரியாம எனக்கு என்னங்க பேசுறீங்க? அதனால பேச முடியாது. ஓடி வந்தா என்னுடைய உயிரை காப்பாற்றினாய். உன்னை பார்த்தவனே எனக்கு காதல் மோகம் அதிகமாகிடுச்சு. எப்படி தெரியுமா? ஏங்க பாத்தீங்க ரைட்டு. நான் இதனால செத்து போயிட்டு இருப்பேன். அதனாலதான் உன்னை காப்பாத்தி விட்டேன். ஏன்னா உங்க அப்பா அந்த வேலையை என்னை காப்பாற்றல, நான் உனக்கு பரிசு தந்தேன்ல. அப்படி இருந்தா உன்னை பார்க்க அடி கண்ணி மைக்கோ
வந்தேன். நீ எந்த நாடியா நீங்க? ஏய், இதே சத்தியபுரி நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னனுக்கு ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன். இந்த நாட்டை ஆள பிறந்தவன். என்னுடைய பெயர் தான் ஆனந்தன். ஐயோ ஐயோ பாத்தியா? நாங்க கும்பமேடு, நீ கோபுரம். உனக்கு எனக்கு ஏழு தலை எட்டாது. இது சரிப்பட்டு வராது. பணம் காசு காசு ஆமாங்க. முன்னாடி பெரிய பணம் காசு செத்தா கூட 6 அடி பள்ளம் தான் எல்லாருக்கும் நிரந்தரம். இன்னைக்கு பணம் எங்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்ககிட்ட இருக்கும், நாளைக்கு வேற ஒருத்தங்கிட்ட இருக்கும். அப்பேற்பட்ட பணமாடி முக்கியம். ஒரு மனதோடு ஒரு மனமும் இணைய வேண்டும். சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட வேண்டும் திருமணம். அதிகமா பேசாதீங்க. நீங்க இப்பத்திக்கு சொல்லுவீங்க பணம் காசா முக்கியம்னு. அப்புறமா கிட்ட வந்து காசு முக்கியம் இல்ல, எனக்கு காதல் தான் முக்கியம். அந்த காதல் தான் முக்கியம் இப்ப சொல்லுவேன். எனக்கு பணம் காசா வேணாம்னு சொல்லுவேன். அப்புறம் நீ ஏதாச்சும் பண்ணிட்டு அப்பாங்க அம்மா வச்சுக்கிட்டு வச்சுக்க. நான் என்ன பண்ணுவேன்? எங்க அப்பா அம்மா வசதியான வீட்டுல பண்ண கட்டுன்னு சொல்றாங்க. குடும்ப பெண்ணு தானே பாடி பண்ணி பார்த்து இப்படி ஆடினேன், பாடினேன், என்னுடைய மனதில் ஆசையை உன்னிடத்தில் எடுத்துரைத்தேன். ஆனால் சரியாக தெரிகின்றாய். அப்படி இருக்கின்ற பொழுது காப்பாற்றுவதற்கு உயிரே எப்போது என்னை காதலிக்க மாட்டேன் என்று நீ கூறினாயோ, அப்போதே பாரதி நீ காப்பாற்றின உயிர் எந்த கட்டாயம் மகராசா வீட்டுக்கு